ஐயோ கடவுளே! நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. இன்னும் என்னால மட்டும் ஏன் தூங்கவே முடியல? நான் மட்டும் எப்பயுமே ஏன் எல்லாத்துலயும் கஷ்டப்படுறேன்னா தூக்கம் வராமல் ஓவர் திங்க் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் டாக்டர் லோகேஸ்வரி, உங்கள் மனநல மருத்துவர். இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மூளையில் இருக்க பிரெயின் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். முக்கியமாக தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கான ரிசப்டார்ஸ் ஏரியா அதிகமாக ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக தூங்கவே முடியாது. இந்த மாதிரி சமயங்களில் என்ன மேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தூங்குறதை நிறுத்திட்டு வெளியில் ரிலாக்ஸாக ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம். இல்லைன்னா டைவர்ட் பண்ணி புக்கு படிக்கிறதோ இல்லை சாங்ஸ் படிக்கிறதோ இதெல்லாம் பண்ணும் போது என்ன ஆகும்னா, நேச்சுரலாகவே தூக்கம் ப்ரொமோட் ஆகும். ரெண்டாவது, எப்போ தூக்கம் வருதோ அப்போ தான் போய் தூங்கணும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினாலும் சஃபிஷியண்ட்டாக தூங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. 9 மணிக்கு படுத்துட்டு ஓவர் திங்க் பண்ணி 12 1 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 11 மணிக்கு படுத்தாலும் 6 மணி நேரம் சஃபிஷியண்ட்டாக தூங்கினாவே மனசுக்கு நல்ல லேசாக இருக்கும். மார்னிங்கும் நல்ல ஆக்டிவாக எல்லா வேலையும் செய்ய முடியும். மூணாவது, 8 மணிக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு டிவி பார்க்குறதையோ இல்லை ஃபோன் பார்க்குறதையோ தவிர்த்துறது மூளையில் இருக்க செல்ஸ் திரும்ப தூங்க போகிறதுக்கான இதை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். நாலாவது, இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணுறதுனால நைட்டு 100% எந்த பிரச்சனையுமே சரியாக போகிறதே இல்லை. அதனால் தேவையில்லாமல் அதை யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆகி தூங்காமல் இருக்கிறதுனால நிறைய உடம்புல ஃபிசிக்கல் ஹெல்த்தில் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ஃபோக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.